மிக பழங்காலத்தில் வியாசர் என்றொரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் ஒரு அருமையான காவியம் அவர் மனதில் தோன்றியது. என் மனதில் தோன்றிய இந்த கதையை உடனே எழுத வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கிறது. நான் அதை கூறும் போது அழகான சொற்கள் ஒவ்வொன்றாய் வந்து விழுகிறதே. ஆனால் ஒரு பிரச்சனை, நான் சொல்ல சொல்ல அதை எழுத யாரும் உண்டோ? நானே எழுத உட்கார்ந்தால் மீதி கதை எனக்குள்ளே மடியுமே. நான் சொல்லும் வேகத்தில் எழுத யாராவது வேண்டுமே. வியாச முனிவர் பிரம்மாவை வேண்ட, அவரோ விநாயகரை வேண்ட சொல்கிறார். வியாசரும் அப்படியே செய்ய விநாயகரான கணேச பெருமான் உடனே தோன்றுகிறார். ஓம் கணேசா, நான் சொல்லும் கதையை தாங்கள் எழுதி உதவ முடியுமா? யார் யாரோ இருக்க என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? சரி, என்ன கதை கூறும். ஓம் கணேசா, நீங்கள் இருந்தால் தடங்கல்கள் ஓடிப்போய் விடுமே. என் கதையும் பெருமை பெற்று விடுமே. என் கதையில் உள்ளவை வாழ்வும் இறப்பும், நல்லதும் தீயதும், போரும் அமைதியும். ஆகா, நானே அதை எழுதுவேன். ஆனால் ஒரு நிபந்தனை, எக்காரணத்தாலும் இடையில் நிறுத்தக்கூடாது, ஓய்வெடுக்கக்கூடாது. அப்படி செய்தால் நானும் நிறுத்திவிட்டு போய்விடுவேன். ஒப்புக்கொண்டேன். பதிலுக்கு நானும் ஒரு நிபந்தனை உங்களுக்கு சொல்லுவேன். முதலில் என் சொற்களை புரிந்து கொண்டு அதன் பிறகே எழுத வேண்டும். வியாசர் சொல்லத் தொடங்கினார். எல்லா உயிரினங்களுமே அந்த கதையை கேட்பது போல் தோன்றியது. வியாசர் சொல்லும் வேகத்துக்கு கணேசரும் வேகமாக எழுதினார். சில சமயம் வியாசர் யோசித்து சொல்ல வேண்டியிருந்தது. அந்த சமயங்களில் அவர் கடினமான பாடல்களை கூற, கணேசரும் எழுதுவதை நிறுத்தி அதை புரிந்து கொண்டு அதன் பின்னரே எழுதுவார். இவ்வாறாக மாபெரும் காவியமான மகாபாரதம் எழுதப்பட்டது. கணேசர் எழுதும்போது எழுதுகோல் உடைந்து விட்டது. ஓ, எழுத்தாணி உடைந்து விட்டதே. வேறு எழுத்தாணியும் இல்லையே. அடுத்த பாடலை கூற முனிவரும் தயாராகிவிட்டாரே. என்ன செய்வது? கணேசர் உடனடியாக தனது வலது தந்தத்தை உடைத்தார். ஒரு வார்த்தை கூட தவறவிடாமல் உடைந்த தந்தத்தாலேயே எழுதினார். மகாபாரத காவியத்தை சொல்லி முடிக்க வியாசருக்கு 3 ஆண்டுகள் ஆயின. 1,00,000 பாடல்களில் அந்த காவியம் அமைந்தது. இந்த காவியம் நிறைவு பெற்றதும் தேவர்கள் கணேசர் மீதும் வியாசர் மீதும் பூமழை பொழிந்தனர்.